வணக்கம். நம்ம இன்னைக்கு ஐயன் அரசன் உளுந்தம்பருப்பை வச்சு எலும்புக்கேற்ற பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். உளுந்தம்பருப்பு 150 கிராம், சின்ன வெங்காயம் 10 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 தேக்கரண்டி, தக்காளி 1, கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், வெள்ளைப்பூண்டு 4 நம்பர், காஞ்ச மிளகா 2 நம்பர், ஜீரகம் 1/4 தேக்கரண்டி, கடுகு 1/4 தேக்கரண்டி, புளி சிறிதளவு. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சிருவோம். இதுக்கும் நம்ம உளுந்தம்பருப்பை செவக்க வறுக்க போகிறோம். இப்போ இந்த அளவு செவக்கணும். இது செவந்துருச்சு. இது இப்போ நம்ம குக்கரில் வேக போட்டுடலாம். இதை நம்ம இப்போது 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது நம்ம இந்த கடாயில் இதில் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதில் 2 மிளகாய் வத்தல், கடுகு பொரிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஜீரகம், இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு போடுறோம். பிடிச்சி வச்சுருக்க பூண்டு, சின்ன வெங்காயம் 2ஐயும் போட்டு நல்லா வதக்குறோம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துருவோம். தக்காளி சேர்த்துட்டு இதில் நம்ம மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றிட்டு இதை கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிச்சு. நம்ம இதில் இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதிக்க விடுறோம். இங்கே பருப்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். அதுக்குள்ளேயும் ஸ்டீம் போயிடுச்சு. உளுந்தம்பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இதை அப்படியே இப்போ இந்த குழம்புல ஊற்றி கொதிக்க விட போகிறோம். நம்ம வறுத்து வேக வச்ச உளுந்தம்பருப்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ நம்மளோட எலும்புக்கு பலம் சேர்த்துக்கும் உளுந்தம்பருப்பு குழம்பு ரெடி. சர்வ் பண்ணிடலாம். இதை மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோ வாசமாக இருக்குங்க அந்த வறுத்த உளுந்தோட ஸ்மெல். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.